செருப்பை கழற்றிவிட்டு புஷி ஆனந்த் காலில் விழும் மதியழகன். ஜாமீனில் வெளிவந்த கையோடு குடும்பத்தோடு வந்து விஜயை சந்தித்த மதியழகன். கடந்த மாதம் 27ஆம் தேதி துடைக்க முடியாத பெருந்துயரம் நிகழ்ந்து 41 பேர் பலியான நிலையில் அவ்விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை தொட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வழக்கில் சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையே அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களான பவுன்ராஜ் மற்றும் மதியழகன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தனர். மேலும் அந்த கட்சி நிர்வாகிகள் பலரோடும் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் தங்களது குடும்பத்தோடு நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விஜயை சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட முன்னெடுப்பாக கரூர் மாவட்டத்திற்கு சென்று 41 பேரின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி வழங்குவது குறித்து ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.